சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மா அவங்க கண்ணு முடிச்சிட்டாங்கம்மா. கண்ணு முடிச்சிட்டாளா? அவங்களோட ஹஸ்பண்ட பாக்கணும்னு அடம் பிடிக்கிறாங்கம்மா. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் உள்ள வாங்க. வா சித்ரா வாங்க. அஞ்சலி அஞ்சலி பரவாயில்லையா அத்தை? ரஞ்சிதா எனக்கு ஒண்ணும் இல்ல. விக்கி எங்க இருக்காரு? விக்கிக்கு என்ன ஆச்சு? விக்கியா? இவங்க என்னென்னமோ சொல்றாங்க. என்ன ஆச்சு விக்கிக்கு? எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது சொல்லுங்களேன். ரஞ்சனி அம்மா, விக்கி தம்பிக்கு ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. அவர் நல்லா தான் இருக்காருமா. அப்புறம் ஏன் இந்த சிஸ்டர் அப்படி சொல்றாங்க? அவங்க தெரியாம சொல்லிருப்பாங்கம்மா. சிஸ்டர், ஏன் இப்படி சொன்னீங்க? தம்பி நல்லா தானே இருக்காரு. அப்ப விக்கி எங்கன்னு சொல்லு. விக்கி பக்கத்து ரூம்ல தான் இருக்காருமா. பக்கத்துல தான் இருக்காரு. அதான் எங்க? அந்த பக்கத்து ரூம்ல தான் இருக்காரு. அந்த ரூம்ல தான் இருக்காரு. சரி, எனக்கு அவரை பார்க்கணும். எனக்கு கூட்டி போறா. இருமா, பார்க்கலாம். ஆனா இப்ப பார்க்க முடியாது. கொஞ்ச நேரம் ஆகட்டும். நானே கூட்டிட்டு போறேன். ஏன் ரஞ்சிதோ? ஏன் கொஞ்ச நேரம் பார்க்க முடியாதுங்கற? ஏன்? இல்லம்மா, இப்ப போனா விக்கி தம்பிய பார்க்க முடியாது. ஏன் ஏன் பார்க்க முடியாது? அவர் நல்லதானே இருக்காரு? நல்லா தான் இருக்காரு. அப்புறம் என்ன? கூட்டிட்டு போ. அது ஒண்ணு இல்ல அஞ்சலி. விக்கி தம்பி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுமா. டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காரு. அதனாலதான் இப்ப பார்க்க முடியாதுன்னு சிஸ்டர் சொல்றாங்க போல இருக்கு. இல்ல, நீங்கெல்லாம் ஏதோ பொய் சொல்ற மாதிரி இருக்கு. உண்மையை சொல்லு. விக்கி எங்க இருக்காரு? அவருக்கு என்ன ஆச்சு? அவருக்கு ஒண்ணு இல்ல அஞ்சலி, நல்லாதான் இருக்காரு. நீ ஏன் தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் பொறுமையா இரு, நாம போய் பார்க்கலாம். பொய் சொல்லி என்ன ஏமாத்த பாக்காதீங்க ரெண்டு பேரும். நான் ஒண்ணு சின்ன குழந்தை கிடையாது. விக்கிக்கு என்ன ஆச்சு? அப்போ இந்த சிஸ்டர் சொன்னது எல்லாமே உண்மையா? சொல்லுங்க சிஸ்டர். நான் உடனே விக்கிய பார்த்தே ஆகணும். அஞ்சலிமா. சிஸ்டர் சிஸ்டர், நான் உடனே விக்கிய பார்க்கணும். ப்ளீஸ், விக்கிய பார்த்தே ஆகணும். அவரை பார்க்க அலோ பண்ண மாட்டாங்க மேடம். விக்கி கிட்ட கூட்டிட்டு போங்களேன் ப்ளீஸ். இப்ப அவர் உள்ள நிலைமைக்கு நீங்க போய் அவரை பார்க்க முடியாது. சிஸ்டர், ஐயோ மேடம், நம்ம கால்ல விழுந்து கேக்குறேன் சிஸ்டர். நான் அவரை பார்த்தே ஆகணும் ப்ளீஸ். என்ன மேடம் கால்ல எல்லாம் விழுகுறீங்க? சிஸ்டர் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. ஒரே ஒரு சரி வாங்க போய் பார்க்கலாம். ஆனா தொந்தரவு பண்ணாம பார்த்துட்டு வரணும். அவரை பார்த்தாலே போதுங்க. கூட்டிட்டு சரி போங்க. வாங்க. விக்கி. அம்மா, பாத்து பாத்து. விக்கி. ஐயோ விக்கி. சிஸ்டர், இவங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? இல்ல, அவரை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். பாக்கட்டும்மா. மேடம் மேடம் தொடாதீங்க. மேடம். விக்கி, இப்படி ஒரு நிலைமையில அவங்கள பாக்குறதுக்கு நான் உயிர் பொழைச்சேன். எனக்கு என்ன வந்தாலும் நீங்க நல்லா இருந்திருக்கணும் விக்கி. ஐயோ ஐயோ விக்கி. மேடம் மேடம் விக்கி ப்ளீஸ் சத்தம் போடாதீங்க மேடம். இங்க டாக்டருக்கு தெரியாம வந்திருக்கோம் மேடம். விக்கி இப்படி படுத்து கிடக்குறாரு. எப்படி அழாம இருக்கிறது? விக்கி விக்கி. விக்கி விக்கி எனக்கு வேணும். விக்கி. மேடம் மேடம் தொடாதீங்க. எத்தனை தடவை மேடம் சொல்றது? மேடம் முதல்ல இங்க இருந்து போங்க மேடம். சிஸ்டர் ஃபர்ஸ்ட் இவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. டாக்டருங்க வந்து பார்த்தா நம்ம வேலை போயிடும். கொஞ்சம் இருமா. அப்படிலாம் தொடாதீங்க மேடம். வாங்க மேடம் போயிடலாம். வாங்க மேடம். வாங்க மேடம். வாங்க. வாங்க மேடம். வாங்க. விக்கி. ஐயோ. வாங்க மேடம்.
நீ இன்னும் சாகலையா? அண்ணே என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏய், எல்லாத்துக்கும் காரணம் இவதானே. இவெல்லாம் உயிரோட இருக்கிறா, என் பையன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். இன்னும் எத்தனை பேரை பலி கொடுக்க நீ இன்னும் உயிரோட தெரியுற? நீங்க என்ன பேச்சு பேசுறீங்க? ஒரு பெரிய மனுஷன் பேசுற மாதிரியா பேசுறீங்க? ஏய், நீ வாய மூடு. முதல்ல நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷியா? ஐயோ, இது எல்லாத்துக்கும் காரணம் நீயும் தான். இதோ பாருங்க, மரியாதையா நீங்க எல்லாரும் இந்த ஹாஸ்பிடலை விட்டு ஓடிடுங்க. என் பையனை காப்பாத்த எனக்கு தெரியும். நீங்க ஏதாவது சொந்தம் கொண்டாடிட்டு வந்தீங்க, உங்க எல்லாரையும் அடிச்சு கொன்னு போட்டுருவேன். அண்ணே முதல்ல இங்க இருந்து வாங்க. அவங்களே மன கஷ்டத்துல இருக்காங்க, அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. யாரு இதுங்க மன கஷ்டத்துல இருக்குங்களா? இவங்கெல்லாம் பணம் பறிக்கிற கும்பல். அண்ணே என் கண்ணுல படாம இங்க இருந்து ஒழுங்கா ஓடிடுங்க சொல்லிட்டேன். இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நான் இங்க இருந்து போக மாட்டேன். அவர் ஏன் விக்கி, அதனால நீங்க என்ன பண்ணாலும் என் விக்கி இல்லாம நான் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நான் இங்கதான் இருப்பேன். திமிரு அண்ணே இவனுக்கு வாங்கண்ணே. முதல்ல விக்கி பொழைக்கணும். தேவையில்லாம இவங்க கிட்ட பேசி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. விக்கியை காப்பாத்துறதுக்கு உண்டான வழியை நாம பாப்போம். வாங்க, சொன்னா கேளுங்கண்ணே. வாங்க வாங்க.